Hi everyone, welcome to We Learn channel. நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 10th மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல எக்ஸாம்பிள் 1.18 தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் 1.18. அதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. எக்ஸாம்பிள் 1.18ல ஃபர்ஸ்ட் if the function f real numbers to real numbers, ஓகேவா? கேபிட்டல் ஆர் டு கேபிட்டல் ஆர், ரியல் நம்பர்ஸ்ல இருந்து ரியல் நம்பர்ஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அதுக்கு தனித்தனியா எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்து அதுக்கு இன்டர்வல்ஸும் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இந்த இன்டர்வல்ஸ்ல தான் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகும், ஓகே? இப்போ தென் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் அந்த அவங்க வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ல அந்த எக்ஸோட வேல்யூஸ்லாம் கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்க சொல்றாங்க, ஓகேவா? அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ்லாம் கொடுத்து நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல இருந்து போலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் f of 4. ஓகே, இந்த 4 ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்வல் எழுதிடலாம். இந்த f of x இருக்கு இல்லையா, f of x is equal to என்ன எழுதலாம்? இந்த f of x ல இந்த இன்டர்வல்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அப்படியே எழுதுங்க. இதை வந்து செட்ல எழுதுங்க, ஓகேவா? செட்ல எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஒரு சப்டிவிஷனா போடுங்க. இப்ப எக்ஸ் இது வந்து என்ன சொல்லிட்டாங்க, ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து -2க்கு கீழே இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஓகே, அப்ப நீங்க என்ன பார்க்கணும்னா நம்மளுக்கு எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஓகே, எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இன்டர்வல் மாதிரி எழுதிக்கலாம். இது வந்து 3ல இருந்து -2 இருக்குன்னா அப்ப -2 இன்க்ளூட் ஆயிருக்கு, ஓகேவா? இது இங்க பாருங்க இன்க்ளூட் ஆயிருக்கா, -2 -1 0 1 2வா, இது இன்டர்வல் எழுதியாச்சு. செகண்ட் பாருங்க, தேர்ட் பாருங்க, ஆரோட லார்ஜர் தானே இருக்கு எக்ஸ், ஓகேவா? அதே மாதிரி 3யும் ஈக்குவலா இருக்கு. அப்ப 3ல இருந்து 4 5 அப்படியே போய்கிட்டே இருக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும். இது ரியல் நம்பர்ஸ் இல்லையா? ஓகே, இங்க பாத்தீங்கன்னா -2க்கு கீழே இருக்கு. -2 கீழே என்னது, -1ல இருந்து 0 சாரி -2 -2 கீழே இருக்கா, அப்ப நம்ம என்ன எழுதலாம், -3 -4 அப்படியே -5 6 அப்படியே போய்கிட்டே இருக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும், ஓகேவா? ஏன்னா இது ரியல் நம்பர்ஸ். ஆனா இந்த இன்டர்வல் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு, ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இது எல்லாத்தையும் ஒரு இன்டர்வல் மாதிரி எழுதிக்கலாம், ஓகேவா? எழுதாமா? இங்க பாருங்க, ஒரு இன்டர்வல் மாதிரி நம்மளுக்கு ஒன்று கிடைச்சிருக்கா. இந்த இன்டர்வல் வச்சுதான் நம்ம என்ன பண்ணலாம், சம் ப்ரொசீட் பண்ண போறோம். பண்ணலாமா? பாருங்க, இந்த இன்டர்வல் நம்மளுக்கு என்ன தெரியுது, ஃபர்ஸ்ட் இது வந்து இங்க இருந்து இது வரைக்கும் போகுது இன்டர்வல், ஓகேவா? போய்கிட்டே இருக்கும். செகண்ட் பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு க்ளோஸ்டு பிராக்கெட்ல வந்துருச்சு, ஓகே? அதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. தேர்ட்ல பாத்தீங்கன்னா 3ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் அதான் போய்கிட்டே இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்ல முடிகிற வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா இது ஒரு ரியல் நம்பர்ஸ், ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா f of 4 கண்டுபிடிக்க போறோம். இப்ப இந்த இதுக்கு இந்த இன்டர்வலுக்கு இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எழுதிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் எழுதுறதுக்கு. அப்படியே பார்த்து எடுத்து எழுதிக்கலாம். இப்ப இந்த 4 வந்து எந்த இன்டர்வல்ல வருதுன்னு பாருங்க, தேர்ட் இன்டர்வல்ல வருது. தேர்ட்ல வருதா, அப்ப தேர்ட்ல ஃபோர்த் ஒன் வருதுன்னா அது நம்ம என்ன பண்ணணும், f of x is equal to 3x minus 2ல சப்ஸ்டியூட் பண்ணணும். எதை, இந்த 4, ஓகேவா? அந்த 4க்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற ஃபங்க்ஷன் 3x minus 2, ஓகே? இப்ப அந்த எக்ஸ்ல இருக்கிற இடத்துல 4 போட்டீங்கன்னா 3 of 4 minus 2. இப்ப 3 4s are 12 minus 2, ஓகே? அப்ப 12ல 2 போச்சுன்னா 10, f of 10, ஓகேவா? இப்ப f of 4 is equal to நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 10 கிடைச்சிருக்கு. இது இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க, நீட்டா தெரியும், மார்க் போடுறதுக்கும் வசதியா இருக்கும், ஓகேவா? ஓகே, therefore f of 4 is equal to 10 ன்னு எழுதிக்கோங்க. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, f of -2 கொடுத்துருக்காங்க. அப்ப -2 எங்க இருக்குன்னு பார்த்து அதுக்கேத்த ஃபங்க்ஷன் நம்ம எடுத்து எழுதிட்டோம்னா போதும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும், இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து இந்த இன்டர்வல்ல செட்ஸ் எடுத்து எழுத தெரியணும்.
இதெல்லாம் அப்படியே டேரக்டா கூட நீங்க இன்டர்வல் பார்த்து கூட நீங்க எழுதலாம், தப்பே கிடையாது. இந்த மாதிரி நீங்க செட்ஸ் எழுதுறது இல்லைன்னா இந்த மாதிரி இன்டர்வல் நம்பர் லைன்ல போடுறது அது உங்களுக்கு ஈஸியான மெத்தடா இருக்கும். எப்படின்னா பார்த்து அப்படியே எடுத்து எழுதலாம். ஒருவேளை உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மெத்தட். ஓகேவா? இல்லை உங்களுக்கு டேரக்டாவே போட தெரியும்னா கூட நீங்க டேரக்டாவே போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது நீங்க வரையலனா கூட பரவாயில்ல. ஓகேவா? நோ ப்ராப்ளம். இந்த செட்டு நீங்க எழுதிதான் ஆகணும். ஓகேவா? அந்த செட்டு நீங்க கண்டுபிடிச்சி எழுதணும், அதுக்கு வந்து உங்களுக்கு மார்க்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. எஃப் ஆஃப் மைனஸ் டூ, எஃப் ஆஃப் மைனஸ் டூ. நீங்க இது 4 கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு மார்க் இருக்கு, அது கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. எஃப் ஆஃப் மைனஸ் டூ, மைனஸ் டூ எங்க இருக்கு? எந்த இன்டர்வல்? செகண்ட் இன்டர்வல் இருக்கா? அப்ப மைனஸ் டூ செகண்ட் இன்டர்வல். அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? எக்ஸ் ஸ்கொயர். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ. அப்ப இதுக்கு என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ தான் இதோட ஃபங்க்ஷன். இப்ப அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மைனஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ. ஓகே, என்ன கிடைக்குது நம்மளுக்கு? டூ மைனஸ் டூ ஸ்கொயர் பண்ணா 4, அது கூட 2 சப்ராக்ட் பண்ணா 2 கிடைக்கும். அப்ப எஃப் ஆஃப் மைனஸ் டூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. இத அப்படியே ஒரு பாக்ஸ்ல போட்டு எழுதிக்கோங்க. புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் போயிடலாம். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிக்கணும், அப்புறம் என்னது பிளஸ் 2 எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நம்ம எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிச்சாச்சு. எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிச்சு அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணனா போதும். ஓகேவா? எஃப் ஆஃப் 4 நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? எஃப் ஆஃப் 4 பாருங்க எந்த இன்டர்வல்ல வருது? எஃப் ஆஃப் 4, எஃப் ஆஃப் 4 வந்து தேர்ட் இன்டர்வல்ல வருது. ஓகே, எஃப் ஆஃப் மைனஸ் 2 எந்த இன்டர்வல்ல வருது? செகண்ட் இன்டர்வல்ல வருது. ஓகே ஓகே, எஃப் ஆஃப் 1 எதுல வருது? அதுவும் செகண்ட் இன்டர்வல்ல தான் வருது. ஓகேவா? இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் போட்டுட்டு இருக்கோம். தேர்ட் சப்டிவிஷன்ல எஃப் ஆஃப் 1 நம்மளுக்கு தெரியாது. எஃப் ஆஃப் 1 எந்த இன்டர்வல்ல இருக்கு? செகண்ட் இன்டர்வல்ல இருக்கு. ஓகேவா? செகண்ட் இன்டர்வல்னா இது பாத்தீங்களா இதுல. அப்ப என்ன ஃபங்க்ஷன்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூனா 1 ஸ்கொயர் மைனஸ் 2 போட்டுக்கலாம் டைரக்டாவே. இப்போ 1 ஸ்கொயர் வந்து என்னது? 1 மைனஸ் 2. அப்ப மைனஸ் 2 1 என்னது? மைனஸ் 1. இப்போ எஃப் ஆஃப் 1 இருக்கும்போது மைனஸ் 1 நம்மளுக்கு கிடைக்குது. இதை ஒரு பாக்ஸ்ல போட்டு எழுதிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். எஃப் ஆஃப் 4 பிளஸ் 2 இன்டூ எஃப் ஆஃப் 1. ஓகேவா? இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எஃப் ஆஃப் 4 நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? எந்த இன்டர்வல்ல வருது? எஃப் ஆஃப் 4 தேர்ட் இன்டர்வல்ல வருது, 3x மைனஸ் 2. ஓகே, இதுக்கு நம்மளுக்கு எஃப் ஆஃப் 4 என்னன்னு தெரியும்? 10ன்னு தெரியுமா? அப்படியே அந்த 10 போட்டுருங்க. ஓகேவா? 10 பிளஸ் 2 எஃப் ஆஃப் 1 என்னது? நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? இன்டர்வல் ஃபங்க்ஷன் வச்சு மைனஸ் 1 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை மல்டிப்ளிகேஷன் எழுதுங்க. எஃப் ஆஃப் 4 நம்மளுக்கு தெரியும், எஃப் ஆஃப் 1 நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம இது அப்படியே இந்த எக்ஸ்பிரஷன்ல போட்டு 10 பிளஸ் 2 மைனஸ் 1 எழுதிப்போம். ஓகேவா? இப்போ 2 மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 10 பிளஸ் பிளஸ் இல்ல மைனஸ் 2 கிடைக்கும். ஓகேவா? அப்படியே இந்த மைனஸ் முன்னாடி போயிட்டு மல்டிப்ளை ஆக போகுது. நெக்ஸ்ட் பாருங்க, 10ல 2 போச்சுன்னா 8 வருமா? ஓகே, அப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது? எஃப் ஆஃப் 4 பிளஸ் 2 எஃப் ஆஃப் 1ல நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 8 கிடைக்குது. ஓகே, அப்ப நம்மளுக்கு இந்த இதுல 8 கிடைக்குது தேர்ட் சப்டிவிஷன்ல. ஓகேவா? தேர்ட் சப்டிவிஷன்ல 8 கிடைக்குது. இப்ப ஃபோர்த் சப்டிவிஷன் போயிடலாம். ஃபோர்த் சப்டிவிஷன்ல உங்களுக்கு 1 எஃப் ஆஃப் 1 தெரியணும், எஃப் ஆஃப் 4 தெரியணும், எஃப் ஆஃப் மைனஸ் 3 தெரியணும். ஏற்கனவே உங்களுக்கு எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிச்சிட்டீங்க, எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிச்சாச்சு. எஃப் ஆஃப் மைனஸ் 3 கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர்ஸ் கிடைச்சிரும். போடலாமா? ஓகே, எஃப் ஆஃப் மைனஸ் 3 கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் மைனஸ் 3 எந்த இன்டர்வல் இருக்குன்னு பாருங்க. எஃப் ஆஃப் மைனஸ் 3 ஃபர்ஸ்ட் இன்டர்வல். ஃபர்ஸ்ட் இன்டர்வல் என்ன ஃபங்க்ஷனு? 2x பிளஸ் 7. ஓகே, அப்ப 2x x இருக்கிற இடத்துல மைனஸ் 3 பிளஸ் 7. ஓகேவா? அதானே இங்க இருக்கு 2x பிளஸ் 7, அந்த இன்டர்வல் தான். இதில் தானே மைனஸ் 3 வருது. ஓகே, இப்ப 2 இன்டூ மைனஸ் 3 மைனஸ் 6, 2 3 6, அப்புறம் நெகட்டிவ் சைன் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா அது கூட 7 ஆட் பண்ணுறீங்க. 7ல 6 இப்போ நீங்க சப்ராக்ட் பண்ணுங்க, ஏன்னா ஆப்போசிட் சைனை நீங்க சப்ராக்ட் பண்றீங்க. லார்ஜஸ்ட் நம்பரோட சைனை முன்னாடி போட்டுறணும். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா இருக்கு, 7 பாசிட்டிவா இருக்கா லார்ஜஸ்ட் சைனு, அதனால பிளஸ். 7ல 6 போச்சுன்னா என்ன ஆகும்?
1 இருக்கும். ஓகேவா? 7ல 6 போச்சுன்னா 1 இருக்கும். அப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது? f of minus 3 is equal to 1 தெரியுது. இதை பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன கண்டுபிடிக்கணும்? f of 1 minus 3 f of 4 divided by f of minus 3 கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன்ல f of 1 minus 3 f of 4 divided by f of minus 3. ஓகே, இப்போ f of 1 நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? f of 1 வந்து minus 1. f of 4 நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? f of 4 வந்து 10. f of 1 வந்து minus 1. f of 1 வந்து minus 1 சப்ஸ்டிட் பண்ணிட்டு 3. f of 4 வந்து என்னது? 10. ஓகே, இப்போ f of minus 3 நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 1 கண்டுபிடிச்சோம். அதை அப்படியே போட்டு ஆன்சரை கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான். என்ன வருது? இங்க கீழே டினாமினேட்டர் 1 இருக்கிறதுனால அதை அப்படியே விட்டுருங்க. 1னா அது எதுவுமே ஆகாது. ஓகேவா? எதோ டிவைட் 1 பண்ணாலும் 1 தான் வரும். ஓகேவா? அதனால -1 அப்புறம் -3 10 இருக்கு. -1 இந்த 3 வந்து 10 கூட மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? பிராக்கெட்ல இருக்கிறதா ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். 3 10s are என்னது? 30. ஓகே, அப்ப 30 -1 -30 -1 இருக்கு. ரெண்டுமே சேம் சைன். சேம் சைன் இருந்தா என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். டிஃபரன்ஸ் சைனா இருந்தா சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? இப்ப சேம் சைனா இருக்கு, அது ஆட் பண்றோம். அப்புறம் மைனஸ் முன்னாடி போட்டுக்கிட்டு 31. ஓகேவா? ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? f of 1 minus 3 f of 4 divided by 4 f of minus 3 என்ன கிடைச்சிருக்கு? -31 கிடைச்சிருக்கு. இது அப்படியே எழுதலாமா? f of 1 minus 3 f of 4 divided by f of minus 3 equal to -31. ஈஸியா இருக்கா? எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. இதுக்கு மேல ஈஸியா எப்படி போடலாம்னு உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஓகே, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.